அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். மேக்கப் பிரேக்கப், ப்ரைடல் மேக்கப்களுக்கு எதிரான போர் அப்படின்னு நம்ம தொடங்கியிருக்கோம். நிச்சயமாக இந்த நோட்டீஸ்களுக்கெல்லாம் இறைவன் நிறைய பலன் தருவான்ற நம்பிக்கையோட பயணத்தை தொடங்கணும். போகிற வழியில் தஞ்சாவூர்லேருந்து அந்த ஹைவேலேயே ஒரு பள்ளிவாசல் வல்லம் அப்படிங்கிற பகுதியில் எத்தனை மரங்கள், ஒரு அருமையான இயற்கை சூழ்ந்த சூழ்நிலையில் அந்த பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசலில் பார்த்த ஒவ்வொரு காட்சிகளும், குறிப்பாக இந்த மருதாணி செடி நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லிச்சு. அங்கே இருந்த அலங்கார பூ செடியில் என்ன மகத்துவம் அப்படின்னும் யோசனை இருந்துச்சு. அதே சமயத்தில் பக்கத்தில் குப்பைமேனி சும்மா கிடந்தது, அதிலும் நிறைய படிப்பினைகள் இருந்தது. மிக அருமையான ஒரு பள்ளிவாசல். பயணப்படுகிற ஹைவேயில் போகிற மக்களுக்காக மட்டுமே அதை கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதை கேட்கிற போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இறைவன் எத்தனை அத்தாட்சிகளை ஒவ்வொரு விடயத்தையும் தர்றான், எத்தனை கருணை உள்ளங்களை மக்களுக்காக அவன் ஆக்கி தருகிறான் அப்படிங்கிறதுல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வழி நெடுக ஆறும் குளங்களும் நீர் நிலைகளுமாக இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்த்து கொண்டே அவனுடைய திருமறையை பாதுகாப்பதற்கான வேலையில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தக்பீர் சொன்னபடிதான் இந்த பயணங்களில் கிளம்பணும். எப்படி இந்த நீர் பெருக்கெடுத்து வருகிறதோ அப்படி முஹ்மீன்களுடைய பணிகள், முஹ்மீன்களுடைய எண்ணங்கள் திருமறையை நோக்கி, திருமறையை பாதுகாப்பதற்காக, மக்களுடைய விழுமியங்களை பாதுகாப்பதற்காக நம்ம இப்படித்தான் வேலை செய்யணுங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த அழகியான ஒரு ஒப்பீட்டு உதாரணத்தோடு நம்ம அத்திக்கடை என்ற ஊரை, திருவாரூர் மாவட்டத்தின் பகுதியை அடைந்தோம். சுபஹானல்லாஹ், எவ்வளவு மெனக்கெட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு. பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்ற செய்தியை பார்த்தபோது ஏனோ ஒரு பக்கம் மனதுக்குள்ளே பெரிய மகிழ்ச்சி. பெண்களுக்கும் இங்கே இடம் உண்டு அப்படின்னு கேள்விப்பட்ட காலங்களுக்கு மத்தியில் இப்படியான மாற்றங்களை நோக்கி நாம் நகர்கிறோம் என்பதில் உளப்பூர்வமான மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஊருக்குள்ளும் நுழையும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் நமக்கான எல்லா விதமான இளைப்பாறுதலையும் தரும், எல்லா விதமான மனநிலை வைராக்கியத்தையும் தரும். அது ஒவ்வொரு ஊர்லேயும் நான் உணர்ந்திருக்கிறேன். அங்கே இருந்த பலா காய்கள் உட்பட ஒவ்வொன்றும் நமக்கு அத்தாட்சிகளாக தான் இருந்தது. இதில் உள்ள இனிப்பை தந்தவன் எவனோ, இதில் வெளியில் எவ்வளவு முட்களையும் வைத்தவன் எவனோ, அவனே நம்மை பாதுகாக்கிறான், அனைத்தையும் திட்டமிடுகிறான்கிற நம்பிக்கையோட அங்கேயே உறுதிமொழி எடுத்தோம். இந்த பிரைடல் மேக்கப்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பரப்புரையை, இந்த போரை இறைவனே நேர்கொண்டு நடத்துகிறான், எங்களை கருவியாக்குகிறான் அப்படிங்கிற வைராக்கிய நம்பிக்கை உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவுமான இந்த நாளின் பயணம் செவ்வாழையுடன் நிறைவடைந்தது.